காரைக்கால் மீனவர்களை துப்பாக்கிச்சூடு நடத்தி இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்தனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்த போது ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சிறைப்பிடிக்க முற்பட்டனர். கைது நடவடிக்கைக்கு அஞ்சி மீனவர்கள் தங்கள் படகை அதிவேகமாக இயக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 2 மீனவர்கள் படுகாயமடைந்தனர். படகை சிறைபிடித்து 13 மீனவர்களை கைது செய்து விசாரணைக்காக காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். படுகாயமடைந்த 2 மீனவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எப்பா துப்பாக்கியால சுட்டுங்க ஒரு பிள்ளை பெற்று வச்சிருப்பா 3 பேருக்கு குட்டு பாய்ச்சிருக்குப்பா ஆஸ்பத்திரியில வச்சுக்கிறாங்களா நான் என்ன செய்ய போறேன் என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன் ஒரு பிள்ளை பெற்றா நான் பாலாக்குறேன் ஓட்ட சொத்தை தேடி வச்சுட்டு கடல சம்பாதிக்க எங்க சம்பாதி ஏன் இப்படி சுட்டிக்கு போறாங்க மீனவர்கள் எங்க சம்பாதிப்பாவா எங்க சம்பாதிக்க சொல்றாங்க நீங்க இப்படியே ஒரு குடும்பத்தாலேயே வரவங்களை என்ன செய்ய முடியும். ஸ்ரீலங்கா கடற்படை 2 வந்தாங்க வந்து ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தாங்க. ஷூட்டிங் பண்ணுறது நாங்களாம் வலையை தட்டி விட்டு ஓடியாண்டோம். காரைக்கால் செஞ்ச மெதிலன் போட்டில் மட்டும் ஷூட்டிங் ஆர்டர் பண்ணி 2 மீனவர் காயப்பட்டாங்க. காயப்படவும் அங்கே உள்ள நேவிலாம் வந்து போட்டில் ஏறி எல்லாரையும் அடித்தாங்க. நாங்கள் எல்லாம் இங்கே ஓடியாந்துட்டோம். லைட்டு போடாமல் எதுவும் பண்ணாமல் வந்து சைடில் வந்து துப்பாக்கி சூடு பண்ணுறாங்க. எங்களுக்கு தெரியவே இல்லை, வந்து சுடவும் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.